இன்றைக்கி நாம் மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். மகரம் ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரித்த ராகு பகவான் இப்போ அப்படியே பின்னோக்கி பயணம் பண்ணி 2ஆம் இடத்துல, அதே மாதிரி 9ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் பின்னோக்கி 8ஆம் இடத்துலையும் அமர இருக்கின்றார்கள். பொதுவாக ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நிரந்தர வக்ர கிரகங்கள், அதாவது ராசி மண்டலத்தை எப்போதுமே பின்னோக்கியே பலம் வரக்கூடியவர்கள் இந்த ராகு கேதுக்கள். பொதுவாக ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடுகள் அப்படிங்கிறதே கிடையாது. எந்தெந்த ஒரு ராசியில் பிறப்பு காலத்தில் அமர்கின்றார்களோ அந்த வீட்டு பலன்களை கொடுக்கக்கூடியவர்கள் ராகு கேதுக்கள், அந்த வீட்டை ஆக்கிரமிக்கக்கூடியவர்கள் ராகு கேதுக்கள். அதே போல் ஒரு ராசியில் 18 மாதங்கள் கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் சஞ்சாரம் செய்யக்கூடியவர்கள் ராகு கேதுக்கள். ராசி மண்டலத்தில் ஒரு முறை வலம் வர 18 வருடங்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கொள்கின்றார்கள். அதே போல் மனித தலையும் பாம்பு உடலும் ராகு என்றும், பாம்பு தலையும் மனித உடலும் கேது என்றும் அழைக்கப்படுகின்றது. சரி, இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? மகரம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தில் 10வது ராசியாக வருது. இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் ஆவாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகரம் ராசிக்குள்ளே உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் நட்சத்திரம் 4 பாதங்களும், அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதமும் இந்த ராசிக்குள்ளே வருங்க. பொதுவாக மகரம் ராசிக்காரர்கள் அப்படின்னாலே உழைப்பை நம்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா மகரம் ராசிக்கு அதிபதி சனி பகவான் உழைப்புக்கு காரகமுள்ள ஒரு கிரகமாக கருதப்படுகின்றார். இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது மகரம் ராசிக்காரர்களுக்கு என்றைக்குமே அதில் நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்காது. உழைப்பால் உயரக்கூடியவர்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த மகரம் ராசிக்காரர்களாக இருப்பாங்க. அதே போல் பல என்ஜினியர்களை, அது மட்டும் இல்லாமல் பல விஞ்ஞானிகளை பாருங்கள் உள்ளடக்கியது இந்த மகரம் ராசியாக இருக்குங்க. மகரம் ராசியில் பிறந்தவர்கள் சகலகலா வல்லவர்களாக இருப்பாங்க. அனைத்து துறைகளிலும் தடம் பதிக்கக்கூடியவர்கள் இந்த மகரம் ராசிக்காரர்களாக இருப்பாங்க. மகரம் ராசிக்காரர்களுக்கு தெரியாத விஷயமே இருக்காதுங்க. அதே போல் எதிர்காலம் அறிந்தவர்கள் இந்த ஒரு ராசிக்காரர்களாக இருப்பாங்க. ஒருவருடைய வளர்ச்சிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறார் அப்படின்னா அது மகரம் ராசிக்காரர்களுக்கு தாங்க பொருந்தும். அதாவது திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில் உயர்வை சந்திக்கக்கூடியவர்கள் பார்த்திங்க அப்படின்னா மகரம் ராசிக்காரர்களாக இருப்பாங்க. சரி, இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 வருடமாக ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான், 9ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கின்றார்கள். வருகின்ற 18/5/2025 முதல் ராகு 2ஆம் இடத்துலையும் கேது 8ஆம் இடத்துலையும் அமர இருக்கின்றார்கள். இந்த ராகு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 1.5 வருஷத்துக்கு, அதாவது 18/5/2025 முதல் 1.5 வருஷத்துக்கு ராகு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாருங்க. அப்போது இதற்கு முன்னால் ராகு 3ஆம் இடத்துல இருக்கும்போது நல்லது தான் செஞ்சுருப்பார். ஏன்னா ராகு கேதுக்கள் ராசிக்கு 3, 6, 11 தான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத கொடுக்கும். அப்போது ராகு 3ஆம் இடத்துல இருக்கும்போது புதியதொரு முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியில் முடிஞ்சிருக்கும். ஆபரண யோகம் அப்படிங்கிறத கொடுத்துருந்துருக்கும். மன தைரியம் அப்படிங்கிறத கொடுத்துருந்துருக்கும். இந்த 9ஆம் இடத்துல கேது இருந்ததுனால பாருங்கள் தகப்பனாருக்கு சில சிரமங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருந்துருக்கும். ஆனால் 3ஆம் இடத்துல ராகு நின்றதுனால
பாருங்கள், கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இப்படி பாருங்கள் நல்லதொரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத கொடுத்துருந்துருப்பார். ராகுவால் உங்களுக்கு கெடுபலன்கள் இருந்திருக்காது. 3ஆம் இடத்துல ராகு வந்ததுனால வருகின்ற 18/5/2025 முதல் ராகு 2ஆம் இடத்துலையும் கேது 8ஆம் இடத்துலையும் அமர இருக்கின்றார்கள். அதற்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மே மாதம் 18ஆம் தேதிக்குள்ளார ஒரு சில விஷயத்தில் மகரம் ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். ஏன் அப்படின்னா மே மாதம் 18ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய ராசிக்கு அதிபதி சனி பகவான் ராகுவை நோக்கி ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாருங்க. அப்போது மே மாதம் 18 தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மகரம் ராசிக்காரர்களுக்கு பெருத்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா ராகு 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இந்த சனியை விட்டு விலகி 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். சனி 3ஆம் இடத்துல இருப்பார். அப்போ மகரம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 7.5 சனி அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துவிட்டது. சனி பகவான் முயற்சி ஸ்தானத்தில் வலுவாக உட்கார்ந்துருக்காரு. இன்னும் சொல்லப்போனோம் மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிபதியாக உள்ள சனி பகவான் வலுவாக இருக்கின்றார். எனவே மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காலம் என்ன சொல்லிடலாங்க. சரி, இந்த மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் மகரம் ராசிக்காரர்கள் விழிப்பாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இன்னும் சொல்லப்போனால் மகரம் ராசிக்காரர்கள் மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. யாராவது 2 லட்சம் கொடுத்தா 4 லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது உங்களை ஏமாற்றுவதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. மே மாதம் 18ஆம் தேதி வரைக்குமே முன்பணம் எந்ததொரு விஷயத்துக்காகவும் நீங்கள் முன்பணம் அப்படிங்கிறது கொடுக்காதீங்க. அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போகணுங்க. அதே போல் யாருக்கும் ஜாமீன் அப்படிங்கிறது போடாதீங்க. மே மாதம் 18ஆம் தேதிக்குள்ளே அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. எந்ததொரு விஷயத்தையும் பெரிதுபடுத்தாதீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அம்மை அல்லது நீர் சார்ந்த குறைபாடு அல்லது பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது விசஜுரங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி ராகுவோட நெருக்கமாக இருக்கிறதுனால. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி ராகுவோட நெருக்கமாக இருக்கிறதுனால ஃபுட் பாய்சன் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மகரம் ராசிக்காரர்கள் மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் ஒரு சிலருக்கு உடம்பு வெயிட் ஏறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் அப்படிங்கிறது செலுத்தணும். மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் மகரம் ராசிக்காரர்கள். அதே போல் 2ஆம் அதிபதி ராகுவை நோக்கி பயணிக்கிறாரு. பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சால் தெரியும்னு சொல்லுங்கள், தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லிடுங்க. அதாவது பேச்சை கொடுத்து மாட்டிக்காதீங்க. அதே போல் நம்பிக்கை நாணயம் அப்படிங்கிறது கெடும் ஒரு சிலருக்கு. அதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் தான். ஒரு சிலருக்கு கண்களில் பிரச்சனை, பற்களில் ஏதாவது பிரச்சனை வருவதற்கு ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே தேவையற்ற வீண் விவாதங்கள் அப்படிங்கிறத தவிர்த்திடணும் மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும். ஏன்னா அவங்களுடைய ராசிக்கு அதிபதி ராகுவும் தற்போது நெருக்கமாக இருக்கிறாங்க. அப்போது அதே போல் ஏதாவது ஒரு புதிதாக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா மே மாதம் 18 தேதிக்கு பிறகு முயற்சி செய்வது அப்படிங்கிறது நல்லது. புதிதாக ஏதாவது தொழில் தொடங்க போகிறீங்க, இல்லை ஒரு வெளிநாட்டுக்காக முயற்சி பண்ண போகிறீங்க, ஒரு வேலைக்காக ஏதாவது முயற்சி பண்ண போகிறீங்க அப்படின்னா பாருங்கள், ஒரு வேலைக்காக ஏதாவது பணம் கிண்ணம் ஏதாவது பிரட்டுவது பார்த்தீங்க அப்படின்னா ஆகாது. மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் மகரம் ராசிக்காரர்களுக்கு. அப்போது எந்ததொரு விஷயத்துலையுமே ரொம்ப விழிப்பாக இருக்கணும். மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் மகரம் ராசிக்காரர்கள். காதல் சார்ந்த விஷயத்தில் விழிப்பாருங்க. மகரம் ராசிக்காரர்கள் மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் மற்றவர்களால் ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இளம் வயதில் உள்ள மகரம் ராசி ஆண்கள் பெண்கள். அது மட்டும் இல்லாமல் அப்போது இந்ததொரு மே மாதம் 18 தேதி வரைக்கும் விழிப்பு அப்படிங்கிறது தேவை. மகரம் ராசிக்காரர்களுக்கு மே மாதம் 18 தேதிக்கு பிறகு ராகு 2ஆம் இடத்துல உட்காருவார். 8ஆம் இடத்துல கேது பகவான் அமர்வாருங்க. இந்த 2ஆம் இடத்துல ராகு உட்காருவதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமோகமான ஒரு பணப்புழக்கம் அப்படிங்கிறது ஏற்படும். என்னதொரு விஷயம் அப்படின்னா கண்களில் பற்களில் ஏதாவது சின்னதொரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். குடும்பத்தில் வீண் விவாதங்கள் அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும். பேச்சு அப்படிங்கிறத குறைச்சிக்கணும். 2ஆம் இடத்துல ராகு வந்த பிறகு பேச்சை குறைச்சிக்கணும். பெரும் பொருள் அதாவது பெரியதொரு பணம் விஷயத்தில் பெரியதொரு முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். 2ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில். மற்றபடி இந்த ராகுவால் ஒன்றும் கெடு பலன்கள் அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் தற்போது குரு வீட்டில் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்போது 2027 ஜூன் வரைக்கும் மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காலம். இப்போது ராகு கேதுக்கள் பொதுவாக கிரகங்களே கிடையாது. ஒரு சலனம் இல்லாத ஒரு கிரகம் அப்படின்னா அது ராகு கேதுக்கள் தான். அதனால் ராகு கேதுக்கள் எந்ததொரு நட்சத்திரத்தில் எந்ததொரு பாதத்தில் வராங்களோ அதில் வரும்போது ஒரு சில சிரமங்கள் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. இந்த 2ஆம் இடம் கணிஸ்தானம், 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். குடும்பம் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே போல் பேச்சு விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருந்தால் போதுமான
சிறப்பானது. மற்றபடி ராகு கேதுவால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு அப்படிங்கிறதும் இருக்காது. இந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒன்றும் பெரியதொரு கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்காது. ஏன்னா சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. நீங்கள் எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் அதில் வெற்றி அப்படிங்கிறது கிடைச்சிருங்க. பொதுவாக ராகுக்கு வீடு கொடுத்தவங்க 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் பெருசாக முயற்சி பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா பிரம்மாண்ட ராகு சனி வீட்டில் இருக்கிறாரு. அந்த சனி 3ஆம் இடத்துல போயிட்டு முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்போது எந்த ஒரு முயற்சி அப்படின்னாலும் பெருசாக முயற்சி பண்ணி நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த போட்டித் தேர்வுலாம் எழுதி மிகப்பெரியதொரு பதவிக்கு போக முடியுங்க. குரூப் 1 குரூப் 2 இந்த மாதிரி IAS IPS இந்த மாதிரி உயர்ந்ததொரு பதவிகளுக்கு போக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு மகரம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் ஆபரண வகையில் ஒரு யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய வேலையாட்கள் அப்படிங்கிறது அமைவாங்க. ஏன்னா சனி வந்துட்டு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த சனி வீட்டில் ராகு இருக்கிறதுனால அதிகப்படியான ஒரு வேலையாட்கள் உங்களுக்கு அமைவதற்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. வேறு இனத்தவர்கள் வேறு மனத்தில் உங்களுக்கு வேலையாட்கள் அமைவதற்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள் நல்லது ஒற்றுமை அப்படிங்கிறது கிடைக்குங்க. அது எல்லாமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ராகுக்கு வீடு கொடுத்தது 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால. அதே போல் பார்த்தீங்க அப்புறம் நல்லது ஒரு தைரியம் அப்படிங்கிறத கொடுக்குங்க. ராகு 3ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்துக்கு வந்தாலும் சனி 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. உங்கள் ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிறது பொதுவாக சனி பகவானுக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறது சிறப்பானது தான். அப்போ ராகுக்கு 3 கொடுத்தவர் 3ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பாருங்கள், மிகப்பெரியதொரு தைரியம், மிகப்பெரியதொரு சாதனைகள் செய்யக்கூடியதொரு வல்லமை, இது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மகரம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். மேலும் மிகச்சிறந்த நன்மையெல்லாம் நடக்க மகரம் ராசிக்காரர்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள நவகிரக சிவன் கோவிலுக்கு சென்று நவகிரகத்தை ஒரு முறை வலம் வந்து கிழக்கு பக்கமாக பார்த்து ஒரு விளக்கு ஏற்றுங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். நன்றி, வணக்கம்.